ஸ்டாப். நீங்கள் உங்கள் ஃப்யூச்சரையே அழிச்சிட்டு இருக்கீங்க. கிவ் திஸ் டு மீ. லேப்டாப்பை உங்களுடைய லேப்பில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது, அதுவும் நிறைய நேரம் டெய்லி தொடர்ந்து ஒர்க் பண்ணும்போது ஸ்பெர்ம் குவாலிட்டி வந்து ரொம்பவே எஃபெக்ட் ஆகிடும். உங்களுக்கு தெரியுமா, ஸ்பெர்முடைய குவாலிட்டி வந்து நல்லா இருக்கணும்னா அது பாடி டெம்பரேச்சரை விட கொஞ்சம் கம்மியான டெம்பரேச்சரில் இருக்கிற இடத்துல தான் இருக்கணும். அதனால தான் நேச்சுரலாகவே ஸ்க்ராட்டல் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ்னால் ஸ்க்ராட்டல் டெம்பரேச்சர் எப்போவுமே ஒரு 1 to 2 டிகிரி செல்சியஸ் கம்மியாக தான் இருக்கும். 34 to 35 தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நேச்சுரலி உங்களுடைய டெஸ்டஸ் இருக்கும். அங்கே தான் ஸ்பொமேட்டோஜெனசிஸும் ரொம்ப நல்லாவே நடக்கும். பட் நீங்கள் இந்த மாதிரி ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸையும் இந்த மாதிரி ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற விஷயத்தையும் நீங்கள் வந்து அடிக்கடி டெய்லி செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா எப்போவுமே பாடியில் டெஸ்டஸ் இருக்கிற ஏரியாவில் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்பெர்முடைய ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்பெர்ம் ஒரு வாட்டி டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு 60 to 90 days, மேக்ஸிமம் 90 daysனு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டைம் ஆகலாம். ஸோ இதை எப்படி நீங்கள் அவாய்ட் பண்ண போகிறீங்க? நீங்கள் ஐடி ப்ரொஃபஷனல் லேப்டாப் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் யூஸ் அ பில்லோ இல்லைனா வந்து ஏரியேட்டிங் பேட்ஸ் நிறையா இருக்கும், அந்த மாதிரி பேட்ஸை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் டேக் அ பிரேக். நீங்கள் கண்டினியூஸாக லேப்டாப்பை வந்து டெஸ்க்லேயே வந்து வேலை செஞ்சாலுமே கூட டேக் அ பிரேக். ஒரு 1/2 hourக்கு ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹீட்னால் வரக்கூடிய ஸ்பெர்ம் டிஸ்ட்ரக்ஷனை யூ வில் பி சேவ்ட் ஃப்ரம் இட்.